இப்ப வந்து புதுசா மல்டிபிள் ஸ்டீமர் வந்திருக்குது. அத பத்தி பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் லிட்டோட இருக்குங்க. அப்புறம் வந்து இது வந்து வெஜிடபிள் நம்ம வேக வச்சுக்கிறதுக்கு. இது வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. பாருங்க உள்ள எல்லாம் அப்படி ஹோல்ஸா இருக்கு. இதுல ரைஸும் தண்ணியும் ஊத்திட்டு நம்ம வந்து இதுக்குள்ளார வச்சிட்டோம்னா வச்சுட்டு இந்த மூடி போட்டுக்கணுங்க. மூடி போட்டு நல்லா சாதம் வேகிற வரைக்கும் வச்சுட்டு சாதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மூடி எடுத்துட்டு இந்த இதை மட்டும் எடுத்தோம்னா போதும். உள்ளுக்குள்ள அந்த கஞ்சி எல்லாம் அடியில போயிடும், அந்த பாத்திரத்துக்குள்ளார போயிடும். இதுல வந்து நம்ம ரைஸ் மட்டும் இருக்கும், நம்ம எடுத்து ஹாட் பேக்ல கொட்டிக்கலாம். இந்த மாதிரி இது 3-in-1 உங்களுக்கு அந்த மாதிரி 3-in-1 ஆப்ஷனு. அடியில வந்து இந்த மாதிரி பாட்டம் வந்து உங்களுக்கு கெட்டியா இருக்கு, சாண்ட்விச் பாட்டா கொடுத்துருக்காங்க, அதனால ஹெவியா இருக்கு. இதுல வந்து நம்ம குழம்பு கொஞ்சம் உரமுறை எல்லாம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நிறைய சாதம் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி இதுல வச்சுக்கலாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான பாத்திரம். நெக்ஸ்ட் இதுல வந்து இட்லி கூட வச்சுக்கலாங்க. இட்லி தட்டு அதுல கொடுத்துருக்காங்க. இட்லி கூட நம்ம இதுல வச்சு நம்ம அவிச்சுக்கலாம். பாருங்க இப்படி வச்சு மூடி வச்சு அவிச்சுக்கலாம் இட்லி. சூப்பரா. இது வந்து ஒரு தட்டுக்கு 4 இட்லி வருது. 5 தட்டு கொடுத்துருக்காங்க. 20 இட்லி இதுல நம்ம வச்சுக்கலாம். ஆமா, இட்லி தட்டு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டீமரு பிளஸ் இட்லி தட்டு எல்லாமே ஃப்ரீ தான் வருது. இட்லி தட்டு ஃப்ரீயா வருதுங்க. இது வந்து உங்களுக்கு 3000 above வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ஸ்டீமர் பாக்கலாங்க. இது வந்து இந்த மாதிரி அடியில வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து மேல வந்து உங்களுக்கு சோளக்கருது, குச்சிக்கிழங்கு, அப்புறம் எக்கு, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு காலையில அவசரமா நம்ம ஏதாவது கொடுத்து விடணும், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இதுல ஸ்டீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆவியில வச்சுதான் நம்ம வேக வச்சு கொடுக்குறோம். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பாத்திரம். இண்டக்ஷன்ல வச்சுக்கலாங்க. அடியில வந்து பிளாட்டா இருக்கிறதுனால வந்து நம்ம இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், கேஸ்லயே வச்சுக்கலாம். ஹெவியா இருக்கு, நம்ம கொஞ்சமா காயெல்லாம் வணக்குறதுனா கூட இதுல நம்ம வந்து கொட்டிட்டு வணக்கலாம். இது வந்து 700 வருங்க. ஆமாங்க. இது வந்து உங்களுக்கு அதுலயே கியூட்டான சின்னதா இருக்கு. கொஞ்சமா நம்ம ஏதாவது 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு செய்யணும் அப்படின்னா பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, இது ஸ்டீமர் தான். அடியில வந்து ஹண்டி டைப்ல கொடுத்துருக்காங்க, மேல வந்து இந்த மாதிரி பிளைன் டைப்ல வந்துருக்கு. ஆமா, இதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி லிட் நம்ம உள்ள என்ன வேகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக இது வந்து ஆவி போறதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைட்ல வந்து ஹேண்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை சுடவே சுடாது, நல்லா கெட்டியா இருக்கு உங்களுக்கு. இது அதே மாதிரி ஸ்டீமர் தான். இது வந்து உங்களுக்கு 600 வருங்க. அப்புறம் அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்து இப்ப இதெல்லாம் வேக வைக்கிறதா பார்த்தா இப்ப வந்து சாதம் வடிக்கிற மாதிரி வந்து புதுசா வந்திருக்குங்க. ஸ்டீமர் பாட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து இந்த மாதிரி 2 சைடு லாக் வந்திருக்கு. நம்ம சாதம் இதுல போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல் இருக்கும். நம்ம சாதத்தை வந்து இந்த 2 சைடு இந்த மாதிரி லாக் இப்படி போட்டு விட்டு சாதம் நம்ம இப்படி வடிச்சு வச்சிடலாம். உடம்புக்கு ஆரோக்கியம். சுகர் இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயே இது வந்து சின்ன சைஸ், இது வந்து பிக் சைஸ். இது வந்து உங்களுக்கு 3.5 லிட்டரு, இது வந்து 6.5 லிட்டர் வருங்க. ஆமா, இதுல வந்து ஒரு முக்காப்படி ரைஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து ஒரு அரைப்படி ரைஸ் போட்டுக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு 600 ரூபா வருங்க. இல்ல இது 900 வரும். இது வந்து 1200 வருங்க. இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாங்க. இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். அடியில பிளாட்டா இருக்கனால இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், கேஸ்லயே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இதுலயே வந்து லாக் டைப்ல வந்திருக்குங்க புதுசா. இந்த மாதிரி 2 சைடு லாக் வருது. ஆமா, ரைஸ் வடிக்கிற குக்கர் ஸ்டீமர் தாங்க. இது வந்து ஹண்டி டைப்ல இருக்கு. இந்த மாதிரி ஹண்டி டைப்ல அடியில இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும். இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், கேஸ்லயே வச்சுக்கலாம். 2 சைடு ஹேண்டில் வரும். இந்த மாதிரி சாதம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மூடியில இப்படி போட்டு நம்ம இப்படி லாக் போட்டுக்கணுங்க. லாக் இப்படி போட்டு இப்படி நீங்க சாச்சு விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா கூட பாத்துட்டு இருக்கலாம். ஆமா, அப்புறமா எடுத்து சாதத்தை மட்டும் நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 1000 above வருங்க. நியூவா ட்ரெண்டிங்கா வந்திருக்கிற குக்கர் மாடல் பாக்கலாம் வாங்க. இப்ப வந்து இந்த சோனுல வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம நீளமா பாத்திருப்போம். இது வந்து குட்டியா கியூட்டா அழகா இங்க பாருங்க ஹேண்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடியில வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டா வந்திருக்கு. அதுலயே வந்து குட்டி. இது வந்து 1.8 லிட்டரு. இது வந்து நம்ம சாதம் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம காய்கறி வேக வச்சுக்கலாம், எக்கு வேக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து குட்டியா பாசிப்பருப்பு, சுண்டல், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு கொஞ்சோண்டு போட்டு சாதம் வைக்கணும் அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து காலையில இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து இது 1.8 லிட்டர், 3.4 லிட்டர். இது வந்து 5.5 லிட்டர் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு முக்காப்படி சாதம் வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு அரைப்படி சாதம் வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு டம்ளர் சாதம் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 800 வரும். இது வந்து 1500 வரும். இது வந்து 2000 பக்கம் வருங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வேற குழம்பு வைக்கிறது, அப்புறம் காய்கறி வணக்கிறது, கறி வறுக்கிறது, பிரியாணி செய்யறது, அந்த மாதிரி எல்லா யூஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க அழகா இருக்கு, நல்லா கியூட்டா ஹண்டி மாடல்ல இருக்கு.
அடியில வந்து நல்லா சாண்ட்விச் ஹெவியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1/2 இன்ச் இது அகலத்துக்கு கொடுத்துருக்காங்க சாண்ட்விச். நல்லா கியூட்டா இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் சொல்லணும். இங்க பாருங்க, இது வந்து கிளாஸ் லிட் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம உள்ள ஏதாவது செய்யும் போது நம்ம எப்படி வெந்திருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக வேண்டி இந்த லிட் கொடுத்துருக்காங்க. இதை மூடி போட்டு நம்ம இப்படி பாத்துக்கலாம். பாத்துட்டு நம்ம சாதம் விசில் விடும்போது நம்ம இதை எடுத்துட்டு இந்த மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து இங்க பிரஸ்டீஜ்ல வந்து ஸ்வெட்ச் மாடல் வந்திருக்கு. அதாவது கஞ்சி வந்து நம்ம வைக்கும் போது எப்படி இருந்தாலும் நம்ம குட்டி குக்கர்ல எல்லாம் குழந்தைகளுக்கு சாதம் வைக்கும்போது கஞ்சி வெளியில வலிஞ்சு வரும். இது வந்து அந்த மாதிரி இல்லாம இதுக்குள்ளாரே கஞ்சி நின்னுக்கும். அடுப்புல எல்லாம் வலியாது. அடுப்பு நம்ம துடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு அப்படியே நம்ம கஞ்சி ஊத்திக்கலாம். இது மாதிரி கியூட்டா குட்டி குக்கரு. இது வந்து 1.5 லிட்டருங்க. இது வந்து இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இண்டக்ஷன் ஆப்ஷனும் இருக்கு இதுல. ஆமா, பிரஸ்டீஜ்ல வந்து இருக்கு புதுசு. இது வந்து 1500 அந்த மாதிரி வருங்க. இது வந்து உங்களுக்கு ஆரஞ்சுல பிளாக் குக்கரு, பிளாக் மெட்டல்ல பண்ணுனது. உங்களுக்கு 2 லிட்டரு. இது கியூட்டா இருக்குங்க பாரு இந்த மாதிரி. இது வந்து 850 வருங்க. அதுலயே வந்து இது ப்ரெஷர் பேன் மாடலு. ஆமா, இது வந்து ஒரு அரைப்படி சாதம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். பிளாக் மெட்டீரியல். பிளாக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. பிளாக்லயே செய்யறது. இது வந்து அலுமினியம் கிடையாது, பிளாக்ல செய்யறது, பிளாக் மெட்டல்ல செய்யறது. இது அரைப்படி சாப்பாடு நம்ம வச்சுக்கலாம். சாப்பாடு மட்டும் இல்ல, வெரைட்டி ரைஸ், காளான் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், கொஞ்சமா அந்த மாதிரி 1 டம்ளர் குழந்தைகளுக்கு காலையில அவசரத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுல பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 1500 வருங்க. ஆமா, அடுத்தது வந்து இங்க பாருங்க, கியூட்டா வந்து 2 லிட்டர்ல இந்த மாதிரி அல்ட்ரால வந்திருக்கு. கியூட்டா நல்ல அடியில வந்து பிளாட் மாடல் வந்திருக்கு. இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம், கேஸ்லயே வச்சுக்கலாம். இது வந்து குரோனான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சப்போஸ் வேலை ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், அப்ப வந்து நம்ம வந்து விசில் எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு மறந்துடுவோம். அதனால இது 0 பண்ணிட்டு நம்ம வந்து விசில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்னா ஒரு விசில் வரும்போது 1 2 3 அப்படி வந்துடும். திரும்ப நம்ம வந்து பார்க்கும்போது கவுண்டிங் வந்துடும். நம்ம வந்து பார்க்கும்போது எத்தனை விசில் வந்திருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். அடுத்து அதுலயே வந்து ஹண்டி டைப்ல வந்திருக்கு. இது வந்து 6.5 லிட்டருங்க. ஆமா, இதுல அதே மாதிரி சாதம் வந்து உங்களுக்கு ஒரு படி ரைஸ் போட்டுக்கலாம். ஒரு படி ரைஸ் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது வந்து 4000 பக்கம் வரும். இந்த மாதிரி குக்கர் வெரைட்டி எல்லாம் இருக்கு. இப்ப வந்து புதுசா நம்ம வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்க்கலாம் வாங்க. ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்திருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி சீத்ரூ மாடல்ல வந்திருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ள என்ன பொருள் போட்டிருக்கிறோங்கிறது தெரியும். இது டப்பா வந்து உங்களுக்கு பாருங்க, மூடியெல்லாம் நல்லா ஃபோல்டிங் மாடல்ல இருக்கு. நல்லா கியூட்டா இருக்கு. அதே மாதிரி சைட்ல வந்து சிலிக்கான் கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஏர் டைட்டா இருக்கு. உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதுல வந்து நிறைய மாடல் இருக்கு. 2 3 மாடல் வந்திருக்கு. அதுலயே இது வந்து ரவுண்ட் டைப்புங்க. இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இது வந்து இந்த மாதிரி விண்டோ மாடல்ல இருக்கு. உள்ள என்ன நம்ம போட்டிருக்கிறோங்கிறது இதுலயே நம்ம பாத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டைப்ல இருக்கு, ஸ்கொயர் டைப்ல. இதுலயே வந்து சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. அதுல இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி நம்ம வந்து உள்ள ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் இல்ல நம்ம இட்லி அந்த மாதிரிலாம் இதுல போட்டு வச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள நம்ம என்ன பொருள் போட்டிருக்கிறோம், பருப்பு, உளுந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சோம்னா நமுத்து போகாது. உங்களுக்கு அப்படியே கிறிஸ்பியா இருக்கும். அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தீபாவளி எல்லாம் வருதுங்க. நம்ம வந்து ஸ்வீட் காரம் எல்லாம் செய்வோம். அதெல்லாம் இதுல போட்டு வச்சுக்கலாம். இல்ல கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதுலயே இது வந்து இந்த மாதிரி 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுன்னா அந்த மாதிரி ஸ்டாஃபுங்க, வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி கெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது வாங்கி கொடுக்கலாம். நவராத்திரி வருது, தீபாவளி வருது, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுலயே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டப்பாலே பாருங்க, கியூட்டா இந்த மாதிரி ஒரு மாடல்ல அழகா கண்டி மாடல்ல வந்திருக்கு. இதுக்குள்ளார நம்ம வந்து என்ன இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மூடியெல்லாம் நல்லா அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. மூடியெல்லாம் நல்லா மடிச்சிருக்கு. கையெல்லாம் கிழிக்காது வாஷ் பண்ணும்போது. அதுலயே சின்னது பெருசு 2 சைஸ்ல இருக்கு. அதுல இது வந்து ஓவல் சைஸ்ல இருக்கு பாருங்க. இது அழகா இருக்கு. ஓவல் சைஸ்ல இருக்கு. இது இந்த மாதிரி சக்கரை, டீ தூள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். ஆமா, அப்புறம் கவுண்டர் டாப்ல வச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து அழகா இருக்கு. இது எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி லுக்கா இருக்கும். இது வந்து அதே மாதிரி 3 டப்பா சக்கரை, டீ தூள், அப்புறம் காபி பொடி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வுட்ல வந்திருக்கு. 2 சைடு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சீத்ரூல வந்திருக்கு. உள்ள பொருள் என்ன போட்டிருக்கிறோங்கிறது தெரியும். அப்புறம் நம்ம வந்து வேலை செய்யறவங்க, ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுனால இந்த மாதிரி வாங்கி இதுல ஸ்வீட்டு அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் 1000 எபோக்குள்ள வருங்க. இது 1500 வரும். ஆமா, இது 3மே உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு நல்லா ஹெவியா இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு, ஹெவியா இருக்கு. இதெல்லாம் வந்து 1000 எபோ, 1000 குள்ளாரதான் வரும். இது 1000 மேல வருங்க.
இது வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் குடுக்கறதுக்கு இந்த மாதிரி நாங்க நேம் பிரிண்ட் போட்டு தருவோம், லோகோ போட்டு தருவாங்க, லோகோ போட்டு நேம் பிரிண்ட் போட்டு தருவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி தீபாவளி எல்லாம் வருது, கிஃப்ட் எல்லாம் குடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இதா இருக்கும், கிஃப்டா இருக்கும். உங்களுக்கு வந்து எலிபென்ட் பிராண்ட்ல வந்து புதுசா ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்படி யூஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் ஆகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் அதுல வந்து உட்காரும், நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியமா இருக்காது. அதனால இதுல போட்டு நம்ம இப்படி மூடி வச்சிட்டோம்னா அந்த பூச்சி வந்து உட்காராது. அடியில வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து கீழே முட்டாது, நல்லா ஸ்டாண்டு ஹைட்டா இருக்கும். அடுத்தது அதுலயே வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னு இதுக்கு பேரு. இது வந்து இதுக்குள்ளார பழமெல்லாம் போட்டு காய்கறி, தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சிங்க் பாக்ஸ். இந்த மாதிரி சிங்க்ல வச்சு நம்ம வாஷ் பண்றது ஏதாவது இருந்ததுன்னா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம், அது வந்து அங்கேயும் இங்கேயும் போட்டு இப்படி இப்படின்னு பாத்திரத்துல போட்டு வாஷ் பண்ணுவோம். இது வந்து சிங்க்ல 2 பக்கம் மாட்டி விட்டுட்டு இதுல போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறி வாஷ் பண்றது, பழங்கள்லாம் வாஷ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் இதுல வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து அதுக்கு மட்டும் இல்லைங்க, சாதம் வடிச்சு நம்ம இதுல கொட்டி வச்சோம்னா கூட நம்மளுக்கு கஞ்சி எல்லாம் வடிஞ்சிரும். இதுல பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, அதனால துரு பிடிக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்துருக்காங்க, கையெல்லாம் கிழிக்காது பாருங்க. இந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்துருக்காங்க, சுத்திலையும் ஹேண்டில் 2 பக்கம் இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல, அதனால வந்து உங்களுக்கு துரு பிடிக்காது. அடியில அதே மாதிரி ஸ்டாண்ட் உட்கார்றதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது நல்லா இப்படி நின்னுக்கும் நல்லா எங்க வச்சோம்னாலுமே. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஹோட்டல் கடைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ், பாஸ்தா, அப்புறம் போண்டா அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க, அதுக்கு வந்து பெருசா வலை தேவைப்படும், ஸ்ட்ரெயினரு. இது வந்து இந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டு நம்ம எடுத்து வடிகட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது சன்னமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வடிஞ்சிரும். ஆமா, இது வந்து ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஹேண்டில் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கை சுடாது. ஹேண்டில் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ், இது பிக் சைஸ், இதோட பெரிய சைஸ் இருக்கு எங்ககிட்ட. அடுத்தது வந்து நம்ம பழமெல்லாம் வச்சு நம்ம கீழே டேபிள் மேல வச்சுட்டு போவோம், அதுல வந்து பூச்சி எல்லாம் உட்காரும், அப்புறம் வந்து ஈ எல்லாம் உட்காரும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அடியில பழம் தட்டுல வச்சுட்டு இது மேல நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. பாருங்க, ஃபீடிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே கையை கிழிக்காது, வாஷ் பண்ணிக்கலாம், நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரேட் வந்து இது வந்து உங்களுக்கு 1000 எபோ வரும், 1000 எபோ வரும். நாங்க வந்து 850 அந்த மாதிரி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து 1000, இது 1000 எபோ வரும். இது அந்த மாதிரி 900க்குள்ள வருங்க. இது வந்து 1300 வருது. இது வந்து உங்களுக்கு ஒரு 850 அந்த ரேஞ்ச் வரும். இதெல்லாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு 599 வருது. இது உங்களுக்கு 350, 400 ரேஞ்ச் வரும். அது மாதிரி இது வந்து 600 அந்த ரேஞ்ச் வரும். இதெல்லாம் வந்து அது மாதிரி 200, 250, 300 அந்த ரேஞ்சில் வருங்க. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லானது தான் வீட்டுக்கு. இப்ப வீடியோல பாத்தீங்களா, அது மட்டும் இல்லைங்க, இன்னும் இதை விட ட்ரெண்டியான மாடல்ல நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஆஃபர் பிரைஸ்ல நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம், எங்ககிட்ட குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. நாங்க வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது இந்த ப்ராடக்ட், இந்த இப்ப பார்த்த வீடியோல பார்த்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா எங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, அதுக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணீங்கன்னா, கடை நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். இப்ப எங்ககிட்ட வந்துங்க 100 ருபீஸ்ல இருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்க பாக்ஸ் ஐட்டம்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து நம்ம நேம் பிரிண்ட் அடிச்சு தரதுனால நாங்க வந்து நேம் பிரிண்ட் லோகோவோட நாங்க அடிச்சு தரோம். கடை நேம் உங்களுக்கு லோகோவோட அடிச்சு தரதுனால நாங்க அடிச்சு தரோங்க. அப்புறம் தீபாவளி பண்டிகை எல்லாம் வருது, நீங்க வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், கடையில் இருக்கிற ஸ்டாஃப்க்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா எங்ககிட்ட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். நாங்க கொரியர் பண்ணி கொடுப்போம். கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி தருவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் வாங்க. வணக்கம்.